Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்களோட பார்வையில தக்லைஃப் படம் எப்படி சார்? எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப தரைமட்டமாக அடிச்சு ஏதோ ஒரு உப்புமா பட டைரக்டர் பண்ண படம் மாதிரி இருக்கேன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு அந்த படத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்லைஃப் கூலிக்கு பிரச்சனையா அல்லது அதை விட பெரிய படங்கள் பின்னாடி ஏதாவது வந்துன்னா அதுக்கு பிரச்சனையான்னு கேட்குறீங்க. கட்டாயம் பிரச்சனை தான். தக்லைஃப் கொடுத்த அதிர்ச்சியிலேருந்து சிம்பு இன்னும் மீளவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரா, மணிரத்னத்திட்ட என்ன அடுத்த படம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த கதையை என்கிட்ட முழுசாக சொல்லுங்கள். வடசென்னை 2 பண்ணணுங்கிற ஒரு ஆசை வெற்றிமாறனுக்கு இருக்குது. சிம்பு வச்சே பண்ணிடலாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். பட்டு தனுஷ் அதுக்கு அனுமதி கொடுக்குது. ஏன்னா அது அவர் பேனர் படம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா வியூவர்ஸ்க்கு ஷாம்லோட ஒரு பெரிய வணக்கம். சினிமாவை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ரீசெண்டா டாக் ஆஃப் த டவுனா தக்லைஃப் படம் இருக்கு. இந்த படம் ப்ராஃபிட்னு நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல அன்ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அது எப்படி சார் வந்திருக்கு? இல்லை, தியேட்டரிக்கல் இந்த படம் ஃபெயிலியர் படம் தான். ஏன்னா அநேகமாக எல்லா தியேட்டர்கள்லையுமே இந்த படம் பெரிய அளவுக்கு கலெக்ஷன் ட்ராப் ஆயிடுச்சு. முதல் நாள் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, கமல் பேசினது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னே வச்சுங்களேன். ஸோ அந்த கர்நாடகாவில் எழுந்த எதிர்ப்பு இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துச்சு. முதல் நாள் ஒரு பெரிய கலெக்ஷன். அதற்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் பயங்கரமாக ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் கன்னடத்துலேயுமே படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது பெரிய ட்ராப்பா சார்? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருந்தாங்க, ஓசூர், பெங்களூர், சில பேர் சென்னைக்கெலாம் கூட படம் பார்த்துருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஆசையை படம் பூர்த்தி பண்ணியிருக்கா சார்? இல்லை, எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் ஒன்று தானே. அங்கே இருக்கிற தமிழ் ரசிகர்கள் தானே பார்க்க போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன அதுக்கு ஒரு மதிப்பீடு கொடுத்தாங்களோ அதுதானே அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருந்திருக்கும். இப்போ கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகி அங்கே இருக்கிற ரசிகர்கள் ரொம்ப கேலப்பாக அங்கே உள்ள தியேட்டர்களில் பார்க்கணும்னு நினச்சாங்க. அது மிஸ் ஆகிடுச்சு. பட் அந்த ஓசூர் அந்த பார்டரில் போய் அவங்க எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்செட்டு தான். என்ன நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம், கடைசியில் வேறு மாதிரி ஆயிடுச்சேங்கிறது தான். பட் ஒரே அடியாக இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் இல்லையா, எல்லாருமே அந்த படத்தை ரொம்ப தரைமட்டமாக அடித்து ஏதோ ஒரு உப்புமா பட டைரக்டர் பண்ண படம் மாதிரி இருக்கேன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு அந்த படத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அந்த படத்தில் நீங்கள் வியக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சவுண்டான ஒரு படம். ஒரு கதை, திரைக்கதையிலலாம் அவங்க பெரிய அளவு கோட்டை விட்ருக்காங்கங்கிறது தனி. பட் ஒரேடியாக அவங்க சொன்ன விமர்சனங்கள் கூட பொதுமக்களை உள்ளே வரவிடாமல் பண்ணிடுச்சு. உங்களோட பார்வையில் தக்லைஃப் படம் எப்படி சார் இருந்தது? நாங்கள் நிறைய இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் ஒரேடியாக அந்த படத்தை அடிக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அதான் அந்த கதையை தாண்டி அந்த படம் டெக்னிக்கலாக நல்லா இருக்கேங்கிறது தான் நம்முடையது. படத்தில் எதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கோ அதை பற்றி நம்ம பேசணும். அப்புறம் நெகட்டிவ்களையும் நம்ம அப்புறம் எல்லா சேனல்களையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்படி என்னென்னா, மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டுக்கிட்ட இப்படி ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கல. அதுதான் இன்றைக்கி காலத்தோடு இணைந்து பயணம் பண்ணுகிற ஒரு டைரக்டராக மணிரத்னம் இருக்கார். ஏன்னா இப்போ அவர் வயது இயக்குனர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டாங்க. மணிரத்னம் மட்டும்தான் ஃபீல்டில் இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்றைக்கும் ஆல் இண்டியா லெவலில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் எப்படி இவ்வளவு ஈஸியாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணார்? இப்படி இவ்வளவு கேள்விகள் இருக்கே படத்தில். இந்த கேரக்டர் இப்படி வந்ததுன்னா இதுக்கு பின்னால் இப்படி ஒன்று நடந்திருக்கணுமே, அது எங்கே? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு கோட்டை விட்டார்? அதே மாதிரி ஒரு ஒரு திரைப்படம்ங்கிறது படமும் பாடலும் சேர்ந்தது தான். நீங்கள் வெறும் படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாடலே நான் வைக்க மாட்டேன், 2 வரியில் அது வரும் அப்படின்னா நம்ம இன்னும் அதுக்கு டியூன் ஆகலை. நம்ம இங்கிலீஷ் படங்களை பார்த்து பாடலே இல்லாமல் படம் எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம டியூன் ஆகலை. ஸோ அதை இந்த படத்தில் அவர் முயற்சி பண்ணுறாரு. இன்னொன்று வளவளன்னு பேசிகிட்டே இருக்காங்க, எங்களால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல. ஸோ அதுக்குள்ளே ஏன் அவர் அப்படி ஒன்று பண்ணாருன்னு தெரில. கண்டிப்பாக இதுக்கு நடுவில் ஒரு விமர்சனம் அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு சார். இந்த படத்தை கமல் சார் பார்க்கவே இல்லை, மணிரத்னம் காட்டவே இல்லை கமல் சார் கிட்ட அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? உண்மைதான். ஆக்சுவலாக நீங்கள் கங்குவா படம் வரும்பொழுது நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். சூர்யா முதல் நாள் வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்ட்டு. என்னென்னா, டைரக்டருக்கு ஒரு டவுட் வரும்பொழுது அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. ஹீரோட்ட காட்ட மாட்டாங்க,
சிம்புவும் கமலும் இந்த படத்தை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பா சார். அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இன்னும் முடியலங்க, அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு, இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு, இன்னும் ஃபைனல் ஆகலை, ஆன பிறகு பார்க்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னென்னா இந்த டப்பிங் பேசும்போது பார்க்குறாங்கல்ல, அப்போ ஒரு பிரம்மாண்டம் தெரியும். மற்ற கேரக்டர் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. நம்மளோட கேரக்டர் நம்ம கேரக்டர் மட்டும் பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வராது. ஆனால் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுக்கும். ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய அனுபவசாலியான கமலே வந்து அவர் நல்லா இருக்குமோன்னு நினச்சிருப்பார் போட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ ப்ரொமோஷன்ஸு. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், வேறு ஒரு ஹீரோவாக இருந்தால் இவ்வளோ தூரம் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அது ராஜ்கமல் படங்கிறதுனால வந்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கமல் வந்து அவர் நடிக்கிற எல்லா படங்களுக்கும் இந்த இன்புட்டை போடுவார். எந்த நிறுவனங்கிறத அவர் பார்க்க மாட்டார், நம்ம படம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு. ஆனால் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அவர் நம்பினார். ஸோ அப்போ எல்லாருடைய நம்பிக்கையும் மணிரத்னம் காலி பண்ணிட்டாருங்கிறது தான் உண்மை. படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு 40 கோடி கிட்ட வந்ததா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் சார். உண்மையாவே தக் லைஃப் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோதான் சார் வரும்? தமிழ்நாடு தியேட்டர்கள் 17 கோடின்னு சொல்கிறாங்க. ஓ, ஸோ அதுதான் மற்றபடி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஃபிகரை சொல்கிறாங்க, அந்த நிறுவனம் சொல்லணும். எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார் தக் லைஃப் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு? ஒரு இல்லைங்க, அதை பற்றி பேசினாலே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் தியேட்டர்கள் ஒரு பெரிய அளவு அவங்க விற்றுட்டாங்க. அதனால் வந்து ஒரேடியாக 14வது மாடியிலேருந்து குதிக்காமல் முதல் மாடியிலேருந்து குதிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களை வந்து எப்படி இருக்கும்னு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ தக் லைஃப் படத்தோட இந்த வசூல் வந்து வரக்கூடிய படங்களை வந்து பாதிக்குமா? ஏன்னா அடுத்தது வந்து கூலி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படம் வரப்போகுது, அதை வந்து பாதிக்குமா சார்? என்னன்னாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய படங்கள் இருக்கு இல்லையா, ஒரு காலத்தில் வந்து இந்த ஓடிடி நிறுவனங்கள் இந்த காம்பினேஷனை வச்சு ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. படத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ அக்ரிமெண்ட்டு மணிரத்னம் ரஜினி ஒரு பெரிய பட நிறுவனம் அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிடுச்சினால எங்களுக்கு படத்தை கொடுங்கன்னு போட்டிக்கு வந்துடுவாங்க. உடனே காசை கொடுத்து அந்த படம் முடியும் போது நான் வாங்கிக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமையை மாற்றினதே இவங்க தான். இவ்வளவு நம்பிக்கையாக வர்ற ஓடிடி நிறுவனங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, படம் வரும்போது எதையாவது ஒன்று சுருட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் படத்தை முடிச்சுட்டு எங்கள்கிட்ட காமிங்க, அப்புறம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம். அப்புறம் அவங்களே வந்து பல படங்களை வேணாங்கிற அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போச்சு. இப்போ இன்றைக்கி பல படங்கள் ரிலீஸே ஆகலை, எடுத்து வச்சு அப்படியே இருக்குது. என்ன காரணம்னா ஓடிடியில் படம் வேணான்ட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் படம் வாங்குகிற நிறுவனங்கள் ஏமாந்து போகிற அளவுக்கு இவங்க படம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ தக் லைஃப் வந்து கூலிக்கு பிரச்சனையா அல்லது அதை விட பெரிய படங்கள் பின்னாடி ஏதாவது வந்துன்னா அதுக்கு பிரச்சனையான்னு கேட்குறீங்க. கட்டாயம் பிரச்சனை தான். பெரிய படங்கள் ஏமாற்றும் போது பின்னால் வருகிற படங்களையும் அதே சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பாங்க. இப்போ மணிரத்னத்தோட இயக்கத்துல ரஜினி அவர்கள் நடிக்க போகிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது சார். இப்போ தக் லைஃப் படத்தை ரஜினிகாந்த் பார்த்துருப்பாரு, அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் சார்? இப்போ இது எல்லாமே வந்துங்க, இப்போ தண்ணியில் 2 பேரும் விழுந்துடுறாங்கன்னு வைங்க, ஒருத்தர் காப்பாற்ற முயற்சி பண்ணால் 2 பேருமே மூழ்க வேண்டியது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான டைரக்டரோட நம்ம ட்ராவல் பண்ணணுமா அப்படிங்கிற முடிவை, நட்புங்கிறது வேறு, ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே இருக்கட்டும், படம் பண்ணி அதை கெடுத்துக்க வேணான்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிந்து ரஜினி வந்து கொஞ்சம் பின்வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது மணிரத்னம் யாரை வச்சு சார் டைரக்ட் பண்ணுவார்? ஏன்னா இப்போ அவருடைய நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் அவரை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கஷ்டப்படுற ஆளும் கிடையாது, யாரும் அவருக்காக பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து பேசிக்கலாக ஒரு வெல் டு டூ, யாருமே படம் கொடுக்கலனாலும் அவர் ஒரு பெரிய படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக இதுதான் அவர் ஸ்ட்ராங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வரலனாலும் அவர் ஒரு படம் ஒன்று எடுப்பார், புதுமுகங்களை வச்சே ஹிட்டு கொடுப்பார். அவரால் முடியும் அது. ஏன்னா அவர் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டார். அவர் நம்பிக்கையை ஓவர் நம்பிக்கையை அவரே நினச்சி எங்கேயோ சறுக்கிட்டார். இப்போ அடுத்த படம் பண்ணும்போது அழகாக ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறாருன்னு வைங்க, 2 புதுமுகங்களை போட்டு எடுக்கிறாரு, ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 7-8 கோடியில் எடுக்கிறாருன்னா அது வாங்காமல் போகிறாங்களா என்ன, அது பார்க்காம போகிறாங்களா? கட்டாயமாக அந்த கூட்டம் வரும். ஒன்றும் இல்லை, ரஹ்மானை வச்சு ஒரு 10 பாட்டை போட்டு உள்ள படத்தில் இறக்கி பழைய ஸ்டைலில் வந்து இறங்கினாருன்னு வைங்களேன், மொத்த கூட்டம் போய் நிற்கும். அப்போ மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் சேர்ந்து பயணித்தவர்கள் கவுந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இது தொடராது. இப்போ எஸ்டிஆருக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த தக் லைஃப் படத்தோட முன்னாடியே ப்ரமோஷனுக்கு முன்னாடியே வந்து மணிரத்னத்து கூட அடுத்தது எஸ்டிஆர் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? அது இப்போதைக்கு கொஞ்சம் அதான் இந்த தக் லைஃப் கொடுத்த அதிர்ச்சியிலேருந்து சிம்பு இன்னும் மீளவே இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணுறாரா, மணிரத்னத்துக்கிட்ட என்ன அடுத்த படம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த கதையை என்கிட்ட முழுசாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் கதை கேட்காம உள்ளே போனவர் அவர். மணிரத்னம்ங்கிற ஒரு பேருக்காக உள்ளே போனவர்.
கதையே வந்து கேட்காம ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வந்தவரை இப்படி மணிரத்னம் ஏமாற்றும் போது அடுத்த முறை அவர் உஷாராக இருப்பார்ல. ஸோ அதனால் எனக்கு கதையை சொல்லிவிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு இருக்காரு. மணிரத்னத்தினுடைய ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கணும். நான் வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டேங்கிறதுனால தான் நீ கதை கேட்குற, அப்போ உன்னை வச்சு நான் படம் பண்ணணுமான்னு அவர் நினச்சாருன்னு வைங்களேன், அந்த கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும். ஆனால் எஸ்டிஆரே வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போதே மணிரத்னம் தான் என்னை தூக்கி விட்டாரு அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயத்துக்காகவாது எஸ்டிஆர் ஓகே சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அது ஒரு படத்துக்கு தானுங்க சொல்ல முடியும், ஒவ்வொரு படத்துக்கும் சொல்ல முடியாது இல்லை. ரீசெண்டாக வந்து கலைப்புலி தானுவோட ஃபங்க்ஷன் நடந்திருந்தது. அன்னைக்கு காலையில இருந்தே வந்து இந்த வாடிவாசல் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாஸ்ல காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு சார். உண்மையாவே வாடிவாசல் படத்தோட நிலைமை என்ன சார் இப்போ? வாடிவாசல் இப்போதைக்கு கிடையாது, அது ஒருவேளை எதிர்காலத்தில் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அந்த படம் ட்ராப் அப்படிங்கிறது. வெற்றிமாறன் வந்து சிம்புவோட சேர்ந்து வேற ஒரு படம் பண்ண போகிறாரு. சூர்யா வந்து வெங்கி அட்லியூரி படத்துக்கு போயிட்டார் ஏற்கனவே. அவர் மனசுலேருந்து இந்த வாடிவாசலை எரேஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஒருவேளை ஃப்யூச்சரில் இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த படத்தை ஏன் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி 2 பேரும் வந்தால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ உடனே நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்து எப்படி அவர் கல்யாணத்துக்கு வந்தாருன்னு நீங்கள் கேட்கலாம். அவருக்கும் தானுவுக்கும் எந்த விதத்திலும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தானு சாரை ரொம்ப மதிக்கக்கூடிய இடத்துல சூர்யா இருக்கார். அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது வேறு. இப்போ இது இல்லைனாலும் தானுவுக்கு வேற ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாரு உடனே. ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 கோடி அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அது திருப்பி தானுவும் கேட்க மாட்டார், இவரும் வந்து ஒரு ஏதாவது டேட்டை கொடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வாடிவாசல் படம் ஏன் சார் ட்ராப் ஆச்சு? ஒரு நல்ல கதை, அதுக்காக மாடல்லாம் வாங்கி பல வருடங்களாக வளர்த்துட்டு இருக்காங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போகுதுன்னு ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த வகையில் இது ஏன் சார் நடந்தது? நீங்கள் நான் இதில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் அனிமேட்ரானிக்ஸ்னு ஒரு இது ஒன்று கொண்டு வந்து அதில் இந்த காளையெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாங்க, ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாமே பண்ணாங்க. இப்போ என்னென்னா வெற்றிமாறனுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 வருஷம் டேட்டு கொடுத்தாலும் இந்த படம் வந்து அதுக்குள்ளே முடிச்சிருவாராங்கிற சந்தேகத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 வந்து பல பேருக்கு, பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. படம் ஹிட் ஆயிருங்கிறது தனி, வெற்றிமாறனுடைய அந்த உழைப்பு, அவர் அந்த ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறதெல்லாம் படத்தின் வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பரபரப்பான ஹீரோ எவ்வளோ நாள் ஒரு டைரக்டரோட ட்ராவல் பண்ண முடியும்? அது அந்த வருத்தம் இருக்கும்ல. இப்போ இந்த வெற்றிமாறன் எஸ்டிஆர் இந்த காம்போ எந்த அளவுக்கு உண்மை சார்? நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்குறோம்ல நம்ம சோஷியல். 100% உண்மை. ஆமாம், அவங்க அது தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ வடசென்னை 2 பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்து வெற்றிமாறனுக்கு இருக்குது. அது சிம்பு வச்சே பண்ணிடலாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். பட்டு தனுஷ் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அது அவர் பேனர் படம், தனுஷ் பண்ணுறதா இருந்த படம். அப்போ அவர் ஒத்துப்பாரான்னு தெரியாது. ஸோ இப்போ மெல்ல ஃபைனலாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, வடசென்னை 2லேருந்து ஒரு கிளை கதையை எடுத்து அதுக்குள்ளே சிம்புவை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வடசென்னை பேக்ட்ராப்பில் வர்ற படம் தான். ஆனால் ஏற்கனவே வடசென்னை பாகம் ஒன்லியே வந்து எஸ்டிஆர் தான் நடிக்க இருந்ததாகவுமே ஒரு சில விஷயங்கள் பார்க்கல. இல்லை, அதில் வந்து தனுஷ் நடிக்கிறாரு, அதில் இன்னொரு கேரக்டராக இவரை கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து சிம்பு தனுஷ் மோதல்ங்கிறது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அப்போ தனுஷ் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அப்போ இன்றைக்கி அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல பக்குவம் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இன்றைக்கி தனுஷும் சிம்புவும் வந்து ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க முடியுமான்னா கட்டாயமாக முடியும். அதுக்கு 2 பேருமே ஒத்துப்பாங்க. அன்னைக்கு முடியாது. அதனால் வந்து அன்றைக்கி அது நடக்கலை. பட் ரொம்ப காலம் கழித்து இன்றைக்கி அந்த கதையிலேருந்து ஒரு கிளை கதையை கொண்டு வந்து எடுக்க போகிறார். வெற்றிமாறன் அவர்கள் இதை தனுஷ் சார் கிட்ட சொல்லியிருப்பாரா? அதுக்கு தனுஷ் சாரோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? சொல்லாமல் பண்ண முடியாது இல்லை. இப்போ இவர் நேராக தனுஷ் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு உங்கள் அனுமதி வேணும்லாம் கேட்டிருக்காரு. அவர் வந்து பண்ணுங்கள், சிம்பு வச்சு பண்ணுங்கள், வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அனுப்பியிருக்காரு. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும்ல. ஏன்னா சில ஹீரோக்கள் வந்து இவர் எனக்கான டைரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொருத்தட்ட போனாலே அதை ரொம்ப பொசசிவாக பார்ப்பாங்க. வெற்றிமாறன்லாம் வந்து தனுஷுக்கு அந்த இடத்துல தான் இருந்தார். ஏன்னா இப்போ பொல்லாதவனில் ஆரம்பித்த கூட்டணி அது, பொல்லாதவன் ஆடுகளம்னு வரிசையாக அவங்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ வெற்றிமாறன் வந்து அப்படியே சிம்புட்ட போகிறாருன்னு வைங்களேன், ஒருவேளை அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகி பெரிய ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன், திரும்ப அவர் இங்கே வர்றது கஷ்டம். ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்குது. எஸ்டிஆர் அவர்களுக்கு லைன் அப்பில் ஒரு 4-5 படம் இருக்குது சார். அந்த வகையில் இது எப்படி சார் சாத்தியம்? இதுக்கான ஷூட்டிங்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? இல்லைங்க, எல்லாமே கொலாப்ஸ்லேயே இருக்குது. இது யார் எப்போ பண்ணுறாங்கங்கிறது முடிவுக்கே வரல. ஸோ அதனால் வந்து நடுவில் ஒரு படத்தை அவர் கொண்டு வர்றாரு. இதுவும் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ ஆக்சுவலாக
வெற்றிமாறன் கணக்கு வந்து 2026 ஜூன் தான். ஆனால் சிம்பு என்ன சொல்கிறாரா, நோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த மாதம் அறிவிச்சிருவோம், அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் நம்ம ஷூட்டிங் போயிடுவோங்கிற அளவுக்கு அவர் வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு போல இருக்கு. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணலாம், ஆரம்பிச்சிடணும். அதுதான் வந்து அவருக்கும் ஒரு எண்ணமாக இருக்குது போல. தனுஷ் அவர்கள் தொடர்ந்து பேக் டு பேக் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, ரொம்ப பிஸியாக இருக்கார் சார். அந்த வகையில் கூடிய சீக்கிரம் வர 20ஆம் தேதி குபேரா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்த்து நிறைய பேரும் வியக்குறாங்களாம் சார். உண்மையாகவே குபேரா படம் எப்படி வந்திருக்கு சார்? சேகர் கமுலா வந்து பெரிய டைரக்டர் தெலுங்கில் வந்து, ஸோ அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தனுஷை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம், அவர் பெரிய நடிப்பு அரக்கனவர், எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் பிச்சு உதற ஒரு மனுஷனாக இருக்கார் அவர். அதனால் அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. நிறைய கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டும் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அது அவார்டுகள் எப்போவுமே நம்ம கையில் எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து படம் வந்து பார்த்து பெரிய கமிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் சில நேரம், தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்காம போகும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் தனுஷை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவர் தானே, புதுசாக வாங்க போகிறாரு. கண்டிப்பாக ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, அந்த விஷயம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்தது சார். அவர் உண்மையாகவே யார் மீன் பண்ணி பேசியிருந்தாரு சார்? யாரெல்லாம் அவர் அசிங்கப்படுத்துனாங்களோ எல்லாரையும் சேர்த்து தான் அவர் சொன்னார், தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து தனுஷுக்கு எதிராக இங்கே என்னெல்லாம் பேசுனாங்கங்கிறது அவரும் கேட்டிருப்பார்ல. அதாவது என்னதான் நெகட்டிவிட்டியை நம்ம வந்து நம்ம காதில் வர வச்சுக்க கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து காதிலே வாங்க மாட்டாங்க, என் பார்வைக்கே கொண்டு வராத அப்படின்ட்டுவாங்க. அப்படி இருந்தும் வரும், சில இது வரும். ஸோ அப்போ வரும்போது ஒரு ஆத்திரம் உள்ளுக்குள்ளே வரும்ல, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும், அதுக்கு சரியான மேடை ஒன்று வேணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து தான் அந்த மேடையில் அவர் பதில் சொல்லியிருக்காரு. நிஜமாக அதுக்கப்புறம் வந்து அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த பென்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ரீசெண்டாக ஒரு டீசருமே வந்திருந்தது. அந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ராகவா லாரன்ஸ் ஹீரோன்னு சொன்னீங்க, ஆனால் வரவங்க போகிறவங்களாம் ஹீரோவாக இருக்காங்க, வெயிட்டேஜ் கேரக்டராக இருக்குது, இதில் யார் தான்ப்பா ஹீரோ அப்படிங்கிறது தான் சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிவின் பாலி பெரிய ஹீரோ, மாதவன் பெரிய ஹீரோ, ஹரிஷ் கல்யாண் நம்ம ஊர்லேயே ஒரு 2-3 ஹிட்டு கொடுத்தவர், லாரன்ஸ் ஏற்கனவே பல ஹிட்டுகளை இங்கே கொடுத்தவர். முக்கியமாக லாரன்ஸ் வந்து அவர் தான் மெயின் ரோலாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆனவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சதவீதம் படத்தில் இடம் இருக்கும், அல்லது 4 பேரை சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாங்க, நமக்கு தெரியல. அதனால் எப்படி இருந்தாலும் அந்த அவங்கவுங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கட்டாயமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதையை சொல்லும் போது ஹரிஷ் கல்யாண் எப்படி சார் ஒத்துந்திருப்பாரு? ஏன்னா இப்போ தொடர்ந்து தமிழில் லீட் கேரக்டரில் தான் பண்ணுறாரு, அந்த படங்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸே கிடைக்குது. ஸோ ஒரு தனி ஹீரோவாக நடிக்கிறதை விட்டுட்டு மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸில் எப்படி சார் ஓகே பண்ணியிருப்பாரு? அப்படி போகக்கூடாது. நீங்கள் பேசிக்கலாக வந்து சினிமாவோட நீண்ட காலம் தயாரிப்பாளராக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ 4இல் ஒருவராக 3இல் ஒருவராக நடிக்கக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணிடும். ஸோ அது ஹரிஷ் கல்யாணை எப்படி வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இப்போ பாருங்கள், அசோக் செல்வன் வந்து இப்போ 2-3 படங்கள் ஹிட்டு கொடுத்த ஒருத்தர், அவரை கொண்டு வந்து தக் லைஃப்பில் காலி பண்ணிட்டாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டார். என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோ. அப்போ அவரை நீங்கள் வந்து மணிரத்னம் படங்கிறதெல்லாம் வேறு, ஆனால் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு போனால் நாளைக்கு இவரை நம்பி ஒரு பிஸ்னஸ் இங்கே இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட்டம் இருக்குது, தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, டைரக்டர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அப்போ ஒரு பெரிய படத்தில் நம்ம கமிட் ஆகும் பொழுது நமக்கான இடம் இருக்கான்னு பார்த்து பண்ணணும். போகிறதே தப்புங்கிறேன். நீங்கள் எப்படி ஹரிஷ் கல்யாணம் இதுக்குள்ளே வந்தாருன்னா, அது அவர் பின்னால் யோசிக்கிற அளவுக்கு இந்த கேரக்டரை கொடுப்பாங்களா, அல்லது அடடா நம்ம இந்த படத்தில் இருந்தோம்டா நல்ல வேலை இருந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு கொடுக்குறாங்களா தெரியாது. ஆனால் ஒரு ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா அது போயிருக்கக்கூடாது. ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களோட பிறந்த நாள். ஜனநாயகன் படத்துல வந்து டீசர் வரும்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? எதுவுமே வராதுங்கிறது தான் இப்போதைய தகவலாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து முழுக்க நம்மை பற்றி மக்கள் இப்போ பேசுனாங்கன்னா அது அரசியலாக தான் பேசணும், சினிமாவை பேச வேண்டாம்னு நினைக்கிறார் அவர். ஸோ அதனால தான் ஜனநாயகன் குறித்த எந்த விஷயமும் வெளியில் வரவே வராது. இப்போ கடைசியாக வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. நிகழ்ச்சியாக நடக்கலை, இந்த கடைசி நாள் ஷூட்டிங் விட்டு போகும்பொழுது வீடியோலாம் எடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது கூட வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். என்னென்னா இந்த தேர்தல் வரைக்குமா படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 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 கட்சி தொடர்பாக சில வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எப்படி ஒரு 6 பெரிய தலைகள் வந்து சேர்ந்துச்சோ அந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அப்போ மக்கள் அதை பற்றி தான் பேசணுமே தவிர
ஜனநாயகன் பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறார் அவர். அதனால் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கே படம் தொடர்பாக எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய விஜயோட ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் அன்னைக்கு வந்து கவலையான நாளாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக சினிமா தொடர்பாக ஒன்றும் வரலங்கிற வருத்தம் இருக்கலாம். இப்போதே நிலவரம் அது. ஒருவேளை வந்து அன்னைக்கு வேறு முடிவை கூட அவங்க எடுக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம விசாரித்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லைங்கிறது தான் தகவல். கோட் படத்தில் வந்து விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே சிவகார்த்திகேயன் அவர்களை நிறைய இடங்கள்ல நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க சார். முக்கியமாக வந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது சார். அது எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? ஆமாம், அந்த படம் அது பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மதராசி படத்தை முடிச்சுட்டு பராசக்திக்கு போகிறாரு. ஏன்னா நடுவில் பராசக்தி வந்து கொஞ்சம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த படத்தை முடிச்சுட்டு தான் வெங்கட் பிரபு படத்துக்கு வராரு. இந்த படத்தோட கதையுமே மாநாடு படத்தோட பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எஸ்டிஆர் அடுத்தடுத்து லைனப் நிறைய வச்சுருக்கிறதுனால வெங்கட் பிரபுவுமே வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட தாவிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது இல்லை சார்? இல்லை மாநாடு 2 தனியாக வருது. அது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதே தயாரிப்பாளர், அதே டைரக்டர், அதே ஹீரோ அது பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். நிறைய சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.